அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம். இப்போ நாம் பார்க்கக்கூடிய டாபிக்கு தெர்மோடைனமிக் ப்ராசஸ். அதில் செகண்ட் ப்ராசஸ் அடியபாட்டிக் ப்ராசஸ். This is for basic diagram of adiabatic process. This is for BV diagram of adiabatic process. First, let us consider the cylinder. இந்த சிலிண்டரில் நம்ம கேஸ் ஃபில் பண்ணிடலாம். இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது தான் கேஸ். இந்த டாப் சர்ஃபேஸில் ஒரு மூவபிள் பிஸ்டனை அட்டாச் பண்ணிடுங்க. இந்த என்டையர் அரேஞ்ச்மெண்ட் மேடு பை non-conducting material or insulating material or no thermal contact. That means in the wall of the container made by non-conducting material, in the top surface la attach பண்ணியிருக்கக்கூடிய இந்த piston also non-conducting material. In the bottom surface of the cylinder also made by non-conducting material. அதாவது இந்த என்டையர் அரேஞ்ச்மெண்ட்டே மேடு பை non-conducting மெட்டீரியல். தட் மீன்ஸ் இன்சைடில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் அவுட் சைடுக்கும் அவுட் சைடில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் இன்சைடுக்கு என்ன ஆகாது, பாஸ் ஆகாது. அப்போ இந்த ஃபஸ்ட்டு டயக்ராமில் இருக்கக்கூடிய ப்ரெஷர், இந்த கேஸோடைய ப்ரெஷர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா P1. இந்த ஃபஸ்ட்டு டயக்ராமில் இருக்கக்கூடிய இந்த சிலிண்டரோடைய வால்யூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதிலிருந்து இது வரைக்கும் அது வந்து V1. இந்த ஃபஸ்ட்டு டயக்ராமில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர், இந்த கேஸோடைய டெம்பரேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா T1. நெக்ஸ்ட் பாருங்கள், நாம் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம் இந்த பிஸ்டன் மேலே. அப்படி ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அந்த பிஸ்டன் வந்து மேலிருந்து கீழே மூவ் ஆகுது, மேலிருந்து கீழே மூவ் ஆகுது. அப்படி அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸு நாம் என்ன பண்ணணும்னா ஃபாஸ்ட்டாக அப்ளை பண்ணணும். நாட் ஃபார் ஸ்லோவாக அப்ளை பண்ணக்கூடாது. ஃபாஸ்ட்டான ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி பிஸ்டனை மேலிருந்து என்ன பண்ணுறோம், கீழே மூவ் பண்ணுறோம், கம்ப்ரெஸ் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது இந்த இடத்துல ப்ரெஷரு, வால்யூம், டெம்பரேச்சர் மூணுமே என்ன ஆகுனா சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஃபஸ்ட்டு டயக்ராமில் இருந்த ப்ரெஷர் வந்து லோவாக இருக்கும், ஆனால் இந்த செகண்ட் டயக்ராமில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து ஹையாக இருக்கும். அந்த ப்ரெஷர் தான் P0. செகண்ட் பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு டயக்ராமில் இருக்கக்கூடிய வால்யூம் V1, இந்த செகண்ட் டயக்ராமில் இருக்கக்கூடிய வால்யூம் V0. அப்போ ஃபஸ்ட்டு டயக்ராமில் வால்யூம் வந்து அதிகமாக இருக்குது, செகண்ட் டயக்ராமில் வால்யூம் என்ன இருக்குது, கம்மியாக இருக்குது. அதான் V0. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு டயக்ராமில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் லோவாக இருக்கும், ஆனால் இந்த செகண்ட் டயக்ராமில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் ஹையாக இருக்கும். அந்த டெம்பரேச்சர் தான் T0. அப்போ இதில் ப்ரெஷரு, வால்யூம், டெம்பரேச்சர் இந்த மூணுமே என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது. பட் இந்த அமௌண்ட் ஆஃப் ஹீட்டு மட்டும் ஃபஸ்ட்டு டயக்ராம்லேயும் செகண்ட் டயக்ராம்லேயும் சேஞ்சஸே இல்லை, ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். அமௌண்ட் ஆஃப் ஹீட் மட்டும் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட், நோ சேஞ்ச். ஹீட் எனர்ஜி மட்டும் சேஞ்ச் ஆகலை. See the first point. இந்த ஹீட் எனர்ஜி மட்டும் இன்சைட்லேருந்து அவுட் சைடு அல்லது அவுட் சைட்லேருந்து இன்சைடு என்ன ஆகலை, பாஸ் ஆகவே இல்லை. ஹீட் எனர்ஜி ஆல்வேஸ் எப்படி இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது இன்சைட் த சிஸ்டத்தில். தேர்ஃபோர் ஹீட் எனர்ஜி ஈக்குவல் டு 0. ஏன்னா என்டையர் arrangement made by non-conducting material or insulating material or no thermal contact. இதில் வந்து ஹீட் எனர்ஜி எங்கேயும் என்ன ஆகலை, எக்ஸ்சேஞ்ச் ஆகலை. அதாவது சிஸ்டத்திலேருந்து அவுட் சைடுக்கும் ஆர் அவுட் சைட்லேருந்து சிஸ்டத்துக்கும். சிஸ்டம் அப்படின்னா இன்சைடு, சரௌண்டிங் அப்படின்னா அவுட் சைடு. அப்போ இன்சைட்லேருந்து அவுட் சைடுக்கும் அவுட் சைட்லேருந்து இன்சைடுக்கும் ஹீட் எனர்ஜி மட்டும் என்ன ஆகலை, எக்ஸ்சேஞ்ச் ஆகவே இல்லை.
அப்போ அந்த ஹீட் எனர்ஜி ஆல்வேஸ் எப்படி இருக்குது, கான்ஸ்டண்ட்டாகவே இருக்குது. திஸ் ப்ராசஸ் இஸ் கால்டு adiabatic process. See the second point. In adiabatic processல பாருங்க, ப்ரெஷரு, வால்யூம், டெம்பரேச்சர் இது எல்லாமே என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது. பட் அமௌண்ட் ஆஃப் ஹீட் மட்டும் டஸ் நாட் சேஞ்ச். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் பிவி காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இதில் இந்த காமா அப்படிங்கிறது CP/CV. சிபி அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், சிவி அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்கை அப்ளை பண்ணுறோம் டு அடியபாட்டிக் ப்ராசஸில். நம்மளுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக் அப்படின்னா Q ஈக்குவல் டு U + W. இதில் Q அப்படிங்கிறது ஹீட் எனர்ஜி, U அப்படிங்கிறது இன்டர்னல் எனர்ஜி, W அப்படிங்கிறது ஒர்க்கு. இந்த அடியபாட்டிக் ப்ராசஸில் இந்த அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டோம். அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி கான்ஸ்டன்ட். அப்போ Q ஈக்குவல் டு 0 அப்படின்னு சப்ஸ்டிடியூட் பண்ணுனா internal energy equal to minus work done. Internal energy equal to minus work done. அப்போ இன்டர்னல் எனர்ஜியும் ஒர்க்கும் எப்படி இருக்கு, ஆப்போசிட்டாக இருக்கு அப்படின்னு மீனிங். இன்டர்னல் எனர்ஜியும் ஒர்க்கும் எப்படி இருக்கு, ஆப்போசிட்டாக இருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். இன் அடியபாட்டிக் ப்ராசஸில் பிஸ்டனை வந்து நம்ம கம்ப்ரெஷன் பண்ணுறோம், அதாவது மேலிருந்து கீழே மூவ் பண்ணுறோம். பிஸ்டனை வந்து என்ன பண்ணுறோம், மேலிருந்து கீழே மூவ் பண்ணுறோம். அப்படி மூவ் பண்ணும்போது இன்டர்னல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும், ஒர்க் டன் வந்து நெகட்டிவ் ஆயிரும். சேம் இதே அடியபாட்டிக் ப்ராசஸில் இந்த பிஸ்டனை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்பேன்ஸ் பண்ணுறோம், அதாவது கீழிருந்து மேலே மூவ் பண்ணுறோம். அப்படி மூவ் பண்ணும்போது இன்டர்னல் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகும், ஒர்க் டன் வந்து பாசிட்டிவாக இருக்கும். அப்போ இந்த ஒர்க் டன்னும் இன்டர்னல் எனர்ஜி எப்படி இருக்குதுன்னா ஆப்போசிட்டாக இருக்குது. அதனால தான் அந்த இடத்துல மைனஸ் அப்படிங்கிற டேர்ம் வந்தது. இங்கே பாருங்கள், அதனால தான் இந்த இடத்துல என்ன வந்திருக்கு, மைனஸுங்கிற டேர்ம் வந்திருக்கு. இன்டர்னல் எனர்ஜியும் ஒர்க் எப்படி இருக்கும், ஆப்போசிட்டாக இருக்கும். ஒன்று இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொன்று அதுக்கு ஆப்போசிட்டாக டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு மீனிங். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த அடியபாட்டிக் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒரு குயிக் ஆர் சடன்லி ப்ராசஸ். அதாவது நாம் அந்த பிஸ்டனை மூவ் பண்ணுறது ஸ்லோவாக மூவ் பண்ணக்கூடாது. எப்படி மூவ் பண்ணோன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணணும். அப்படி ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணால் தான் இட் இஸ் கால்டு அடியபாட்டிக் ப்ராசஸ். ஆல் ப்ராசஸ் டேக் பிளேஸ் குயிக்லி ஆர் சடன்லி. நாம் அந்த பிஸ்டனை மூவ் பண்ணுறது குயிக்காக மூவ் பண்ணணும் ஆர் சடனாக ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணணும். அப்படி மூவ் பண்ணால் தான் இந்த ப்ராசஸ் பேர் வந்து அடியபாட்டிக் ப்ராசஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த அடியபாட்டிக் கர்வையும் இந்த ஐசோதெர்மல் கர்வையும் என்ன பண்ணியிருக்காங்க, கம்பேர் பண்ணியிருக்காங்க. அப்படி கம்பேர் பண்ணுனா இந்த அடியபாட்டிக் கர்வ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ஐசோதெர்மல் கர்வ். ஓகே, see the next point. ஸோ இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பாலிடெக்னிக் டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ். இன் அடியபாட்டிக் ப்ராசஸில் நம்மளுக்கு அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து 0ன்னு நம்மளுக்கு தெரியும். அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து கான்ஸ்டன்ட், தட் மீன்ஸ் 0. அப்போது சேஞ்ச் இன் என்ட்ரோபி அப்படிங்கிறதும் ஆல்வேஸ் 0. amount of heat 0 அப்படின்னா change in entropy is also 0. This process is called isentropic process. சார் இதை எப்படி ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா கீழே அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இருக்குது. சேஞ்ச் இன் என்ட்ரோபி அப்படின்னா அதோட பேசிக் டெஃபினேஷன் இதுதான். சேஞ்ச் இன் என்ட்ரோபி TS ஈக்குவல் டு dQ/dt. dQ அப்படின்னா ஹீட் எனர்ஜி, dt அப்படின்னா டெம்பரேச்சர்.
அப்போது என்ட்ரோபி அப்படிங்கிறது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஹீட் எனர்ஜி, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். அப்போது அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ட்ரோபியும் இன்க்ரீஸ் ஆகும். அல்லது அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி டிக்ரீஸ் ஆச்சுன்னா என்ட்ரோபி என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். நம்மளுக்கு தெரியும் அடிபாட்டிக் ப்ராசஸில் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜியோட வேல்யூ 0. அப்போ என்ட்ரோபியோட வேல்யூ என்னவாக தான் இருக்கும்? 0 தான். அப்போ 0 பை எனிதிங் 0. அப்போ என்ட்ரோபி ஆல்சோ 0. பிகாஸ் என்ட்ரோபியும் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜியும் எப்படி இருக்கு? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. என்ட்ரோபியும் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி எப்படி இருக்குது? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. இன் அடியபாட்டிக் ப்ராசஸில் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி 0 அப்படின்னா என்ட்ரோபி ஆல்சோ 0. ஓகே, தேங்க்யூ.